வெல்கம் டு ஜிஜி's டே புக். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு டேஸ்டி ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் ஃப்ரிட்டர்ஸ். இந்த ஸ்வீட் கார்ன் ஃப்ரிட்டர்ஸில் நம்ம பாலக்கீரையும் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க போது. டேஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம், ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ஃப்ரிட்டர்ஸை செய்யறதுக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதே மாதிரியே இந்த ஃப்ரிட்டர்ஸ்க்கு மேட்சான ஒரு சட்னி ரெசிபியும் பார்க்க போகிறோம். இந்த சட்னி நம்ம செய்யக்கூடிய பலவிதமான டிஷ்ஷஸ்க்கு பயன்படுத்தலாங்க. குறிப்பாக சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணலாம், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கலாம், சமோசாக்கு, கட்லெட்டுக்கு எல்லாமே இந்த சட்னி ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். சரி வாங்க இப்போது செய்முறையை போய் பார்க்கலாம். முதல்ல க்ரீன் சட்னி ரெசிப்பியை பார்த்துடலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 3/4 பங்கு அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். அதாவது 3/4 கப்பு நான் இங்கே புதினா எடுத்துக்கிறேன். கூடவே 1 கப்பு நிறையா நம்ம கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாதி வெங்காயம் சேர்த்தா போதுங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கூடவே 4 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சட்னியோட புளிப்புக்கு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்தா போதும். கூடவே தேவையான அளவு உப்பு. இந்த கலர் அப்படியே ரீட்டைன் ஆகிறதுக்காக ஐஸ் க்யூப்ஸை வச்சு நீங்கள் இந்த சட்னியை அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கலர் அப்படியே க்ரீன் கலரில் நல்லா பிரைட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஸ்வீட் கார்ன் ஃப்ரிட்டர்ஸோட செய்முறை போய் பார்க்கலாம். இங்கே நான் 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்ருக்கேன். இதை நல்லா உதுத்துட்டு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் கொடுத்தா சரியாக இருக்கும். இதை நான் பிளெண்டரில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரன்னு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் வச்சு விட்டு அரைங்க. கொஞ்சம் திரியாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 ஸ்வீட் கார்னையும் நான் முழுசாக போட்டு அரைக்கலை. அதில் 1/4 பங்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஃப்ரிட்டர்ஸ் செய்யும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி 2 டைம்ஸ் நான் பிளெண்டரில் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி இந்த பவுல்லே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கடல மாவை இங்கே நான் சேர்த்துக்கிறேன். இதை முன்னையோ பின்னையோ நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். பைண்டிங்காக தான் இதை சேர்க்குறோம். அடுத்ததாக தனியாக நான் எடுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மீதி இருக்கிற ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கட்டு அளவுக்கு பாலக்கீரையை பொடியாக நறுக்கி நம்ம இந்த மாவோடையே சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணியிருக்கிறதால அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு ஆள்காட்டி விரல் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே காஷ்மீரி ரெட் சில்லியும் இங்கே நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம் இருக்காது, கலருக்காக தான். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இங்கே நான் கோபுரமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன்லேயும் கீரையிலும் இருக்கிற ஈரப்பதமே ஓரளவுக்கு இதெல்லாமே ஒத்துமையாக கலந்து வரத்துக்கு உதவியாக இருக்கும். வடைக்கு, மசால் வடைக்கெல்லாம் நம்ம மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் இந்த மாவையும் நம்ம பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க. அதே மாதிரி கடலை மாவும் தேவைப்பட்டுச்சு பைண்டிங்க்குன்னா நம்ம 1 or 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவை பேனில் போட்டு சுடும் பொழுது ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இல்லாமல் ட்ராப் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். நான் எடுத்துகிட்ருக்கிற ஸ்பூனுக்கு ஃபுல் ஸ்பூன் நான் எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்படி கொட்டுனா ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நம்ம அடை தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டணும். ஒரு பக்கமும் வேகிறதுக்கு குறைஞ்சது 2 to 3 நிமிஷம் ஆகுங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக சுட்டெடுங்க. ஒரு பக்கம் 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுட்டெடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரியே இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செய்வேன். இந்த ஃப்ரிட்டர்ஸ் செய்யும்பொழுது ரொம்ப பெருசாக செய்யாமல் உங்களோட உள்ளங்கை சைஸுக்கு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உடையாமல் விரிசல் விடாமல் ஈஸியாக செய்ய வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தின்னாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சுட்டெடுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்ல மெல்லிசாக தட்டுனீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக வரும். எங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்றதால நான் மொத்தமாக தான் தட்டியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சாலே வெளிப்பக்கம் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்ல சாஃப்டாகவும் வரும். சூடாரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக்கை கொடுங்க. உங்களோட லைக்ஸை எனக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷத்தையும் அதே சமயத்தில் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.